ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே பித்ததாரே உன்னை பித்ததாரே கத்தி கூரே மக்கமாரே முத்தமாரே முத்தமாரே ரத்தமாரே என் முகம் கொண்ட என் உயிரே என் பெயர் காக்க பிறந்தவனே என் குணம் கொண்ட என் உலகே எவனையும் தாண்டி சிறந்தவனே எனக்கு பெண் என்னை தொடர்பவன் நீ நான் நம்ப தகின்ற நல்லவன் நீ புதல்வா 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 புகழ் மூக்க தூவிட புவி எங்கும் வாழ
மாதிரி உட்காந்துருக்கீங்களே, கொஞ்சம் சேர்ல அப்படி ஆஃப் பண்ணுங்க. முன்னாடி 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 வாங்க, வாழ்க்கையில முன்னேறி வாங்க ப்ளீஸ். மேம் எமோஜி தெரியுதா? அவ்வளவு தூரத்துக்கு தெரியுதா? ஓகே தான், நான் பேசுறது கேக்குதுல, தெளிவா கேக்குதுல்ல? அது போதும், அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, நம்முடைய திஸ் இஸ் எம்சிஎன் சிங்கர் கருணா. இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல ஜாலியா ஹாப்பியா இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓகேவா? ஒரு பெரிய கைத்தட்டலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது வந்து சின்ன கைத்தட்டல் தான், இன்னும் சத்தமா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்துட்டு கைத்தட்டலோட ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு எனர்ஜியா இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஓகே சூப்பர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இது ப்ரொஜெக்ட்ல கேட்டீங்க, அவ்வளவு சரிங்க. உங்களுக்கு இன்னொரு மைக் ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, சாமி ரொம்ப முக்கியம். கடவுளை கூப்பிட்டாச்சு. அடுத்தது விளக்கேத்துங்க. சூப்பர் மேம், விளக்கேத்துங்க ப்ளீஸ். விளக்கும் ஏத்தியாச்சு மேம். அடுத்து விஷ் பண்ணுவீங்க. ஓகே. வேற 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 எனி கேசஸ்? வேற யாருன்னா சாப்பிடுறதுக்கு? தெய்வமே, சோறு ரொம்ப முக்கியம் நமக்கு. கரெக்டா இல்லையா? ஆமா, சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த சைட்ல இருந்து எதுனா அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரல சார். ஏதோ ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு திருவிழா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. ஓகே சார், ஹலோ. அங்கதான் பாக்குறேன். அங்க வாங்க, எப்படி போக்கஸ் இங்க இருக்குங்க. ஹாய், நீங்க சொல்லுங்க. வீட்டுல வந்து ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லிடலாமாவா? புரியல. அடா அந்த நாமக்கு சூப்பருங்க. அடா 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 நாமக்கு பெரிய கேட்டு விடுவோம் ப்ளீஸ். கேட்கலாம் நல்லாவே. சூப்பர் மேம். எது ஃபாலோ பண்றீங்களா? அப்படின்னா இல்ல, நல்லது. இந்த பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தா. ஸ்வீட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா? கரெக்டா இல்லையா மேம்? தெரியுதா மேம்? உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். ஆமா. ஓகே, இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள some number of chocolates இருக்குது. என்னப்பா என்னாச்சு? இது ஒண்ணும் இல்ல. இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள இல்ல. சந்தோஷம். ஓகே சூப்பர். இந்த மேஜிக் பாக்ஸ்க்குள்ள வந்துட்டு some number of chocolates இருக்கு. ஓகேவா? இதுல வந்துட்டு ஒரு 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 100 கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்ன லூஸ்ன்னு நினைச்சியா? அதான அப்பல இல்ல, அவங்க பார்த்தது ஏண்டா இதுக்குள்ள 100 பேரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஓகே, இதுக்குள்ள எவ்வளவு வேணா சாக்லேட் இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு சாக்லேட் இருக்குன்னு கரெக்டா யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகேவா? பாத்துலாமா யாரு கரெக்டா சொல்ல போறீங்கன்னு? ஓகே சூப்பர். நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க சார், எவ்வளவு சாக்லேட் இருக்கு சார்? 21. சூப்பர் சார். ஓகே, எதுவும் கவுண்டர் இருக்கு சார்? சும்மா சொல்லி வாப்பா. சார் 7. சார் உங்க பர்த்டே டேட்டா சார்? ஆமாவா? எப்படி நினைச்சு வந்தீங்களா? சூப்பர் சார். ஓகே, நம்ம பக்கத்துல தான் இருக்கோம். நீங்க 3. உங்களுக்கு பர்த்டே டேட்டா தான்? அப்படிலாம் இல்லையா? இல்ல 2 மாதிரி 3யா? அப்படிலாம் இல்லையா? ஓகே பரவாயில்ல. 15. ஆமா, வயசா? அப்படிலாம் இல்ல, வச்சுக்கலாம். ஓகே மேம், நீங்க எவ்வளவு பெரிய சாக்லேட்? குட் क्वेश्चन மேம். டீச்சரா நீங்க? இல்ல, என்ன ஒர்க் பண்றீங்க? ஓகே மேம். ஓ மை காட், பெரிய ஒர்க் மேம் அது. ஆமா, கரெக்டான क्वेश्चन. புத்திசாலியா இருந்தா கரெக்டா கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு பெரிய சாக்லேட் வைக்கிறன்றத பொறுத்து தான் கரெக்டா இருக்கும் எந்த நம்பர்ன்றது. கரெக்டா? சரி ஓகே, உங்களுக்காக நான் வந்துட்டு என்ன சாக்லேட்னு காமிக்கிறேன். ஆஹா, கோபிகோ சாக்லேட் மேம். ஓகேவா? இந்த பாக்ஸ்க்குள்ள என்னவா கண்டுபிடிப்பீங்க? ஓகே சூப்பர். இந்த கோபிகோ சாக்லேட் தான் இருக்கு. மைக்ல வேணா நான் வந்துட்டு சவுண்ட் கொடுக்குறேன். ஏன்னா 1 இருக்கிறது சான்சஸ் இருக்கலாம், 0 இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா இது மேஜிக் பாக்ஸ். சரியா? அதனால கேக்குதா? ஓகே, சோ இதுல வந்துட்டு 0 இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கலாம். ஆனா யாரு கரெக்டா சொல்றீங்க பார்க்க போறோம். நான் நீங்க வந்து எவ்வளவு சொல்றீங்க? இப்போ 2. only 2. ஓகே, இப்போதைக்கு 2. ஓகே,
ஒண்ணுதான், ஒண்ணே ஒண்ணுதான். இங்க பாருங்க, நீங்க சிரிச்சு காமிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆமா ஆ. சரி, இப்ப பாருங்க, நான் வந்துட்டு குடும்பத்தெல்லாம் ஆட்டியாச்சு. சொல்லுங்க. 5. ஓகே, 1. ஒண்ணுதான். பாத்தீங்களா? ரொம்ப ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கும். அதுக்கு மேல என்கிட்ட காசே கிடையாது சார். ஆமா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? சூப்பர், கேளுங்க. நீங்க தான் அந்த அறிவாளி. 1. தெரியாதா? ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. தெரியாதுன்றத நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். தெரியாது சார், நீங்க சொல்லுங்க.
அதாவது ஆண்கள் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உடையவர்கள். அதனால இன்னைக்கு வந்துட்டு பெண்களுக்கு ஃபர்ஸ்ட்ல ட்ரையல் ரவுண்டுனால விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். ஆமா வைங்க, ட்ரையல் ரவுண்டுக்கு இவ்வளவு அடிச்சுக்கிட்டு நீங்க வாங்கிருக்கீங்க. ஆமா வைங்க ப்ளீஸ். குடிகள் சுத்தங்கை சுத்தங்கை கிளிகிளியா டான்ஸ் போடுங்க. கிளிகிளியா சரி. இப்ப சார் வேற ஒன்றும் டான்ஸ் சார் 12:30 உங்களுக்கு சாப்பாடு இருக்கு சார். குடிகள் தப்புகள் இல்ல, சாப்பாடு வேணும்ன்றதுக்காக எல்லாரும்
எக்ஸ்கியூஸ் ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கழட்டி மாட்டிட்டீங்களா மேம்? இப்பதான் பார்த்தா அந்த கையில கேமராமேன் இங்க பாருங்க கையில வாட்சோட அச்சு கூட பதிஞ்சு இருக்குது. அப்படியே பார்த்தாரு. சரி மேம் நீங்க 2 பேரும் வாங்க ப்ளீஸ், 2 பேருக்கும் கிஃப்ட் கொடுத்தலாம். ஆனா ஒரு கிஃப்ட்டுக்காக வாட்சை மாற்றி அமைச்சிருக்கீங்க பாத்தீங்களா? ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வரலாம். சரி நீங்களே கொடுப்பாங்க. அவங்க தான் மம்மி. சூப்பர். மம்மிக்காக அவங்க தம்பி அவங்க இருக்காங்க. சரி இவர்தான் வந்துட்டு வாங்க. பரவாயில்ல சார். அப்படி திரும்பி அவங்க சார் போட்டோவுக்கு இவங்க தான் கிஃப்ட். அவங்க மம்மி தான் வாங்குறாங்க. ஆனா போட்டோ வாங்கிப்பாங்க. இவங்க கொடுக்கலாம் இவங்க. சார் இங்க பாருங்க. ஏன்னா வாங்கோ. டேய் நல்ல என்ன வாங்கோ வாங்கோ. வாங்கோ. எடி இங்க வாங்க நீங்க வாங்க. திரும்ப இல்ல இதெல்லாம் வந்து வேற வேற கலர்ஸ்லாம் இருக்கு. எனக்கு பியூர் சில்வர் வேணும். பியூர் சில்வர். இதெல்லாம் பியூர் சில்வர். அவர் கேமராமேன் நான் கரெக்டா நான் திரும்ப வந்து ரைட் முன்னாடி அதை வைக்க வேணாம். எனக்கு சில்வர் கலர் அதை பார்க்காம நான் சொன்னேன் நானு. வந்ததுலேருந்து ஓகே எவ்வளவு ஒரு பெரிய கேட்டு ப்ளீஸ். நீங்களே போட்டுடலாம். தேங்க்யூ. நான் எங்க சார் இருக்காங்க பிஸியா இருக்காங்க. நீங்க மட்டும் தான் சார் மாட்டிருக்கீங்க, வேற வெளியில சார். உங்களுடைய சம்மந்தி சார் எங்க இருக்கு? சம்மந்தி சார் அவங்க எங்க இருக்காங்க சார்? அம்மா இருக்காங்களா? போகும். அவ்வளவுதான் சார். இவ்வளவுதான் ஸ்டெப்பு. ஓகேவா? போடுங்க. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தான் வரும். சாண்டி சார் அவசரமா அவ்வளவுதான் அவ்வளவுதான் காலையில போகணும் அவ்வளவுதான் சார். குளிக்க வச்சுக்கோம் சார். அடுத்து நம்ம குளிக்கணும் சார். கால் போடுங்க சார். குளிக்கணும் சார். காலை சோப்பு அடுத்த கால் சோப்பு சார். அடுத்த கைக்கு சோப்பு சார். அடுத்த கைக்கு தண்ணி எடுத்து ஊற்றுங்க சார் தலையில. இவ்வளவுதான் சார் டான்ஸ். ஆசை தெரிஞ்சுச்சா சார்? ஆசை தெரிஞ்சுச்சா? என் தம்பிகளும் தங்கைகளும் எப்போதும் ஒன்றுபட்டு அன்போடு வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. உங்கள் அனைவரின் வாழ்க்கையும் நல்வழியிலும் நற்குணத்திலும் சிறக்கட்டும். விஹான் தனது வாழ்நாளில் கல்வியிலும் ஆரோக்கியத்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்க்கட்டும். மேலுலகிலிருந்து நான் எப்போதும் அவனை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு விஹானோட முதல் பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷம். இங்கிருந்து பிளஸ் பண்றேன். அழகா நல்ல ஹெல்த்தோட படிப்பிலும் லைஃப்லயும் சூப்பரா வளரணும். என் தம்பியும் தங்கைகளும் வாழ்த்துக்கள். வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். விஹான் குட்டி ரொம்ப அழகா வளர்ந்துருக்கான். ஃபியூச்சர்ல ஹெல்த் ஸ்டடீஸ் லைஃப் எல்லாத்திலும் நல்ல பெருமை பெறணும். அவன் நல்ல மனசு வச்சு எல்லாரையும் மதிச்சு சந்தோஷமா வாழணும். அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக இருக்கட்டும். குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்க்கும் நல்ல பிள்ளையா வளரட்டும். மேலிருந்து நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க அன்பு ஆசீர்வாதம் அவனோட வாழ்க்கை முழுக்க காக்கட்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கணேஷ் விஹான் மனசு வச்சு எல்லாரையும் மதிச்சு சந்தோஷமா வாழணும். அவன் எடுத்த ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியாக இருக்கட்டும். குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பெருமை சேர்க்கும் நல்ல பிள்ளையா வளரட்டும். ஆசைப்படுறது என்னன்னா, எங்க வீட்டு குடும்பம் வந்து ரொம்ப ஒரு அழகான குழுவி குடும்பம். நல்லா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஒவ்வொரு படத்துல வரா மாதிரி சமுத்திரம் அந்த இதுல வரா மாதிரி எல்லாத்துலயுமே நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி எப்பவுமே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் அக்கேஷன்லயும் எடுக்கும்போது போட்டோஸ் வரிசை எல்லாருமே எடுத்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு வரையும் எடுத்துட்டே வரைச்ச எங்களுக்கு எல்லாரும் கூட அப்படியே பாண்டிங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு. ஸோ இப்போ இந்த அக்கேஷன்ல நிற்கும் போது எல்லாரும் எங்களோட இருக்கிற மாதிரி என்னுடைய அண்ணன் பையன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த விதத்துல தேங்க்ஸ் பண்ணி எல்லாரும் இங்க கொண்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. குழந்தை எப்பவுமே எங்க அப்பா பேர் வச்சுக்கிறதுனால
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் நடக்கும் போது, போகும்போது, சிரிக்கும் போதெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் எங்க எல்லாரையும் எங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை வந்து அவன் நல்ல வாழ்க்கையில நல்ல மேலும் நல்லா நலனுடனும் நல்லா வரணுன்றது என்னுடைய ஆசை. எங்க அண்ணனுங்க வந்து எனக்கு அப்பாவுக்கு சமாளம் மாதிரி, எங்க அண்ணங்க எல்லாரும் வந்து எனக்கு அம்மா மாதிரி தான். அக்காங்க மாமாங்க எல்லாருமே என்னுடைய என் சொந்த பந்தம் எல்லாருமே எங்களுக்கு எல்லாருமே ஒரு பலம் தான். ஒரு ஆலமரம் மாதிரி எங்க குடும்பம் இருந்தது. இனியும் அதே மாதிரி தழைக்கின்றது என்னுடைய வேண்டுதல் கடவுள்கிட்ட. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு நாள் கடந்து போக வேண்டியதுதான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை, இருக்கிற பிள்ளைகளை வாழ்த்தி, பிறந்திருக்கிற பிள்ளைகளை வாழ்த்தணும்ன்றது இந்த பெரியவர்கள் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. அது ஒரு பெரிய பிளஸிங். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சில காரியங்களை போட்டு பார்த்தோம். இந்த குடும்பத்துல மண்ணுக்குள் மறைக்கப்பட்ட 3 பேர். இந்த அனுபவம் எனக்கு சிறு வயசுலேயே ஏற்பட்டது. 5வது படிக்கும் போது ஒரு குடும்பத்துல இழப்புனா என்ன என்பதை நாங்க நல்லா டெஸ்ட் பண்ணிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு கஷ்டங்களும் பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வகையில இந்த 3 பேருமே இங்க இருந்த பிள்ளையை வாழ்த்த இங்க இல்லைனாலும் அவருடைய எண்ணங்களை நான் அறிவேன். குடும்பத்துல நானே இவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவா இருந்தாலும், ஆனா சுந்தரி சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்காது ரிலேஷன்ஷிப்ல. 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் எல்லாருமே ஒரு அந்த வகையில் நான் இவங்ககிட்ட இந்த குடும்பத்துல நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், இந்த குடும்பத்தால் நான் கற்ற நன்மைகள் ஏராளம். அந்த வகையிலே இந்த குழந்தைகளை நான் வாழ்த்துறது எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். முக்கியமா சொல்ல போனா இங்க இருந்த அம்மா, அவங்களை போடல நினைக்கிறேன். அம்மா அவர்கள் நான் சின்ன வயசுல பார்த்தப்போ அவங்களுடைய வழிமுறைகள் ஒண்ணுல ஒரு நாள் முருங்கைக்காய் சாப்பிடும் பொழுது கையில இருந்து அந்த முருங்கைக்காவை மென்னுட்டு இந்த கையில எடுத்தேன். இந்த கையில வலது கையில எடுத்து தட்டுல வச்சுட்டேன். விட்டு நான் வந்து எனக்கு அர்த்தம் வருவேன். எல்லாரும் கூப்பிடுற மாதிரி நானும் பெரியமா கூப்பிட்டு இருப்பாங்க. என்னவா என்ன பெரியமா அப்படி எல்லாம் சாப்பிடக்கூடாது. எச்ச வந்து இந்த கையில எடுக்காத, எச்ச பண்ண கையில எடுத்து வை. என்ன படிப்பு அவங்களுக்கு அதாவது ஒரு டிசிப்ளினரி லைஃப் பிள்ளைங்களை எப்படி நடத்தணும்ன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவன் சொல்லியிருக்கிறேன். அதனுடைய வழிதான் இவங்க எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க குடும்பத்துக்கு நீங்க ரொம்ப பெருமைக்குரியவர்கள். எனவே அப்படி பெரியவர்கள் மூலமா நாம பெற்றுக்கொண்ட நன்மைகள், அந்த பிளஸிங்ஸ் தான் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பாஸ் அவுட் பண்ணணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணா எஸ்பெஷலி சிவானா எனக்கு ஒரு ரோல் மாடல் ஃபேமிலியில. எல்லாவற்றையும் இருதயத்துல வைத்து ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணி நடத்துறது. அதே மாதிரி அக்கா ஜெகா போனப்போ அந்த ஃபேமிலி அவர் எப்படி லீட் பண்ணாரு, இதெல்லாம் என் ஃபேமிலியை நான் லீட் பண்றதுக்கு அவர்கிட்ட இருந்து கத்துக்கொண்ட விஷயம். அப்படிப்பட்டவருக்கு ஒரு பேர பிள்ளைங்கும் போது அது கடவுளுடைய பிளஸிங்ஸ் நிச்சயமா இருக்குன்றதே என்னுடைய நம்பிக்கை. அது காணாத விஷயம். அதெல்லாம் அவங்க ஃபியூச்சர்ல அந்த பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்கிறது ஒரு பூரணமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்பவுமே இதயத்துல இந்த ஃபேமிலிக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கிறாங்க. தொடர்புகள் குறைவா இருந்தாலும் ஆனா வலுவான ஆதாரங்களுடைய உறவுகளை அவங்க பலப்படுத்தினவங்க. அதனால அந்த உறவு தொடர்ந்து உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அது சொன்னா அவரு அண்ணா சொல்ற ராஜா எல்லாருமே நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் ஒத்துமையா இருக்கும். இது ரொம்ப கஷ்டமான காரியம், ஒத்துமையா இருக்குது. ஆனா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதனாலதான் சொல்லியிருக்காரு. எனவே நீங்க இந்த பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்கு நீங்க ஒற்றுமையா இருந்து அந்த சிந்தையில ஒரே லெவல்ல வளர்ந்து பெஸ்ட் ஃபேமிலியா இருக்கணும்ன்றது நானும் இறைவன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இருக்கிற அந்த குழந்தைக்காக நான் இறைவன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. தேங்க்யூ சார். இன்று கணேஷ் போது முதலாம் ஆண்டு பிறந்த நாட்கள் உரை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும்
ஒரு முகத்தான் சந்திக்கின்ற ஒரு பேரு பெற்றமைக்காக நான் உண்மையிலேயே உளமுறைகின்றேன். நமது காருண்யாவுடைய தந்தை மதிப்பிற்குரிய அண்ணா புலவர் ஜே ஆனந்தராசன் அவர்கள் சிறந்த எழுத்தாளர். இது பாரம்பரியமிக்க குடும்பம் என்பதற்காக நான் சொல்ல விரும்புகின்றேன். அவர் பௌத்த மதத்தில் மிகவும் ஆர்வம் கண்டவர் மட்டுமல்ல, அவர் பௌத்தராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மக்கள் பின்பற்றுகின்ற பண்டிகைகள் பௌத்த பண்டிகைகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அதே போல பௌத்தமும் பழந்தமிழ் குடிமக்களும் என்கின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த இரண்டு புத்தகங்களும் பல தரவுகளை ஆவணங்களை அடிப்படையாக கொண்ட புத்தகங்களாக இருக்கின்றன. இன்றைக்கு அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய கொள்ளு பேரனுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அவருடைய ஆசீர்வாதம் குழந்தைக்கு கொள்ளு பேரனுக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதே போல இன்றைக்கு சிவஞானம் அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் அவர்கள் வளர்ந்த விதம் மொத்தம் 8 பிள்ளைகளை ஈண்டெடுத்த ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். அதில் குறிப்பாக சிவஞானம் பேர் பெற்றவர். எனக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் அண்ணன், தங்கை, அப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நேற்று பார்த்தால் ஒன்று அக்கா இருப்பார்கள், இல்லை தம்பி இருப்பார்கள், அண்ணன் இருப்பார்கள், தம்பி இருப்பார்கள். ஆனால் சிவஞானம் ஒருத்தருக்கிறார். அண்ணனும் உண்டு, தம்பியும் உண்டு, அக்காவும் உண்டு, தங்கைகளும் உண்டு. இத்தகைய ஒரு பேரு பெற்றவர் சிவஞானம். சிவஞானத்தினுடைய இன்னொரு நான் கவனித்த வகையிலே எவ்வளவு அக்கா, முற்றார், உறவினர்கள், அம்மா, அப்பா யார் இருந்தாலும் கூட தான் கட்டிய மனைவிக்கு உரிய மரியாதையும் மதிப்பும் கொடுத்து எல்லா நிலைகளிலும் எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காமல் அவளோடு துணை என்ற காரணத்தினால்தான் காருண்யா என்கின்ற அவரது மனைவி ஒரு எல்ஐசியில் பணிபுரிந்து சிறப்பாக ஓய்வு பெற்றிருக்கிறார். எனவே அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தமைக்காக சிவஞானத்தின் நேரத்தில் நான் ஒரு மாத பாராட்டுகின்றேன். அவருடைய பேரனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அதே போல காருண்யாவும் சிவஞானத்திற்கு ஈடு கொடுத்து எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் அந்த குடும்பத்தினுடைய இந்த துன்பங்களை பங்கு கொண்டு இந்த பிள்ளைகளை வளர்த்த பாங்கின் காரணத்தினாலே இன்றைக்கு பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் காருண்யாவையும் நான் உளமாக வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு இவர்களுடைய இரு பேரனுடைய பிறந்த நாள். அவன் ஆடுகின்ற ஆட்டம் நான் கவனொலியில் தான் பார்த்தேன். மிக சிறப்பாக பாட்டு பாடுகிறாங்க, அவன் உடம்பு ஆடுகிறது. எனவே அவனும் ஒரு நல்ல எதிர்காலத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகின்றேன். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தம்பி கரண் அவருடைய மனைவி வாழ்வாங்கு வாழ இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி இந்த வாய்ப்பை நன்றி பாராட்டுகிறேன். நன்றி வணக்கம். உயர் நண்பர், குடும்ப நண்பர், மரியாதைக்குரிய சிவஞானம் அவர்களுடைய பேரனுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் என்னுடைய நண்பரின் சார்பாக உங்களை வருக வரவேற்று இங்கு நல்ல ஒரு விழாவை சிறப்பாக எடுத்து நடத்திருக்கின்றார் என்றால் அவர் மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டிய விதம் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது என்று சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த வெளிப்படையாக இன்று பாராட்டக்கூடிய எண்ணங்கள் அனைவரும் வந்து அந்த குழந்தையை வாழ்த்தி சிறப்பான முறையில் இந்த விழாவை நடத்தி கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு அளிக்கின்றது. அவர் நண்பர் மட்டுமல்ல, எனக்கு ஒன்று என்றால் அவர் நிற்பது முன்னாடியாக இருப்பார். அதே போன்று அவருக்கு ஏதாவது ஒன்று என்றால் நான் முன்னாடி இருப்பேன். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு மனமான ஒரு முழுமையான ஒரு அன்பும் கலப்படம் இல்லாத ஒரு அன்பும் நாங்கள் இன்று வரையும் இதை நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால் அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த நன்றி தான். நான் இறைவனை தான் நன்றி சொல்ல வேண்டும். அதே போன்று காருண்யா அவர்கள் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு, அதே போன்று சிவஞானம் அவர்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டு இரண்டு பேரும் புரிதல், அதாவது ஆர்குமெண்ட் என்று சொல்வார்கள், ஆர்குமெண்ட்டே இருக்காது அவங்களுடைய வாழ்வில்.
அதை விட்டு கொடுத்து இன்று வரைக்கும் அவர்கள் வாழ்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் ரெண்டும் புரிதல், அந்த புரிதலுக்கு தேவையான அன்பு இருக்கிறது என்று நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் முழுமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த குழந்தைக்கு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் அனைவரும் வந்து வாழ்த்திருக்கின்றோம். அவர் நீரோடி நல்லபடியாக சிறப்பாக வாழ வேண்டும். மேலும் அவர் இன்னொரு மகனை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நல்ல முறையிலே உங்கள் முன்னிலையிலே கூடிய சீக்கிரத்தில் மனிஷ் பாரதி அவர்களுக்கும் திருமணம் செய்து அவரும் ஒரு பேரப்பிள்ளையை பெற்றெடுத்து இங்கு இந்த விழாவை இன்னும் சீரும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நான் முழுமையாக சொல்லிக்கிறேன். ஏனென்றால் அவருடைய கடமை, அதாவது நல்ல ஒரு மனைவிக்கு கணவனாகவும் நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருப்பது உண்மையிலே நான் அவருக்கு நான் பெரிய ஒரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பேரண்ட்ஸ் என்பது நிச்சயமாக எல்லோரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு வழி லெப்ட், இன்னொரு வழி ரைட், இன்னொரு வழி ஸ்ட்ரெயிட், ரஜினி சொன்ன மாதிரி. அதனால இவரு லெப்டும் கிடையாது, ரைட்டும் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டார். அதே போன்று உதவி என்றால் நிச்சயமாக அவர் ஓடி வந்து செய்வார். தன்னால் முடியவில்லை என்றாலும் தன்னால் இயன்ற உதவியை என் கண் முன்னால் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். சிறப்பாக அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று இந்த விழாவிலே நல்லபடியாக அனைவரையும் வர வைத்து அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும், நேரடியாக வர வேண்டும். உங்களை மகிழ்ச்சியாக இந்த விழாவை சந்திச்சு என்னுடைய பேர பிள்ளைக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று கூறி அனைவரையும் வரவழைத்து இங்கு நல்ல முறையில் நடத்தி கொண்டு இதை முடியும் தருவாயில் இருக்கின்றபடியால் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு சிவஞானம் காருண்யா அவர்கள் பேரன் பிள்ளைகள் அனைவரும் நீரோடு வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய நன்னாளில் சிவாவுடைய பேரன் பிறந்தநாளை கொண்டாட வந்த எங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலிலும் அதே சமயத்தில் பழைய நினைவுகளை கொண்டு புதிய தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த அண்ணன் காமராஜன், மாலாக்கா மற்றும் என் இளவல் உமாகாந்த் அவர்களை இங்கு நேரில் கொண்டு வந்து அனைவரையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திய அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டார்கள். உளமாற நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிவா அவர்கள் குடும்பமும் 0 பாயிண்ட் என்ற இடத்திலிருந்து இன்றைக்கு இந்த பெரிய ஒரு ஆலமரம் தலை தூங்கி பல கிளைகளை விட்டு அதில் பல பறவைகள் தங்கி இழைப்பாளர்கள் போன்று அவர்கள் இங்கு வந்தார்கள். அவர்கள் கன்னியம்பாடியை சேர்ந்தாலும் என்ற பெரியப்பா மாது அவர்கள் இங்கு ரயில்வேயில் வந்த காரணத்தினால் வில்லிவாக்கத்தில் வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் எல்லாம் இங்கு வந்தேரிகள் தான். நாங்கள் பூர்வீகமாக வில்லிவாக்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அனைவரும் கிராமங்களிலிருந்து பிழைப்பு தேடி சென்னை வந்தோம். வந்த இடத்தில் இங்கு ஒன்றாக இருந்தோம். இங்கு எங்களுடைய அனைவரின் உழைப்பாகத்தான் அங்கு ராஜாஜி நகர் என்ற ஒரு நகர் உருவாக்கப்பட்டு அந்த இடம் முழுவதையும் பட்டாவாக மாற்றி பிறகு பல இன்று பல பெருமைகளை பெற்ற இடமாக மாறியது. அந்த காலகட்டத்தில் பெரியவர் மாதுவின் சிறிய வருமானத்தில் சிவாவுடைய அம்மா அதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அந்த சிறிய வருமானத்தை கொண்டு சிவா குடும்பத்தினுடைய அத்தனை பேரையும் நன்கு படிக்க வைத்து மிக ஒழுக்கமாக வளர்த்து அதை விக்டர் சொன்னது போல அந்த வீட்டுக்கு போயிட்டாக்கா யாரு சொந்த பிள்ளை, யாரு பெரியப்பா பிள்ளை, யாரு சித்தப்பா பிள்ளை, யாரு நண்பன் தெரியவே தெரியாது. அங்க போச்சுனாக்கா அவர்தான் அந்த சாப்பாடு தான் எல்லாருக்கும் சாப்பாடு.
தூங்கினா எல்லாம் ஒரே கட்டில போட்டு உருண்டுறது. எங்க யாருன்னா அந்த பணம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க வளர்ந்தோம். அதனால எங்களுக்கு வேறுபாடே கிடையாது. ஆனா எங்க கடவுள் புண்ணியத்துல எல்லாருமே ரொம்ப கீழ்மட்டு வந்தா கூட நன்கு படித்து நன்கு வேலையில் சேர்ந்து இன்று ஒரு சமூகத்தில் பெருமைப்படத்தக்க இடத்தில் உள்ளார்கள். அதே போல என்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியது காமராஜன் தான். நான் சிவாவோடு சுற்றிடும் போது அவர் அன்றைய பழைய காங்கிரஸ் கட்சியில் இருந்தார்கள். பிறகு ஜனதா கட்சியில் மாறினோம். அப்போது வில்லுவாக்க வளர்ச்சிக்காக தொடர் உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு, பல போராட்டங்கள் நடத்தி வில்லுவாக்கம் உயர்வதற்கு பாடுபட்டார்கள். அப்பொழுது நான் சிவாவோடு இருந்த காலத்தினால் என்னையும் அவர் அந்த அரசியலுக்கு அழைத்து எனக்கும் இந்த மாணவர் அணி தலைவர் என்று கூறி அதற்குண்டான அனைத்து கட்டமைப்பு உருவாக்கி என்னையும் சமூகத்தில் ஒரு பெரிய மனிதனாக ஆக்கிய ஒரு கடமை சிவாவ குடும்பத்துக்கு உண்டு. அதே போன்று தகை காருண்யாவையும் நான் என் நண்பனுக்கு அறிமுகப்படுத்தேன். பொதுவாக காருண்யாவை என்னுடைய மைத்திரக்காக தான் நாங்கள் பெண் பார்க்க சென்றோம். ஆனால் போன இடத்தில் என்ன தெரியவில்லை, சில காரணங்களால் அந்த கூட முடியவில்லை. எனக்கு மனத்தில் பெரிய ஒரு இந்த ஒரு நல்ல பிரச்சனை. அவங்க ஆரம்பத்தில் அவங்க சுயமரியாதை குடும்பத்தை சார்ந்த காரணம். அவளுக்கு எப்படி அவங்க அப்பா தெரியப்படுது கருணையா நிதியாக அவ வந்த பிறகுதான் எல்லாமே கான்ட்ரிபியூட் நடந்தது. மாது திரைமணம். ஆனா கருணையா வந்த பிறகுதான் அந்த குடும்பத்துல நல்ல அந்த செல்வ செழிப்பு, ஒரு நல்ல ஒரு பணிவானது. அவ சாமி கும்பிடாத குடும்பத்துல இருந்து வந்தா கூட அவ கல்யாணத்துக்கு முன்னாலே அந்த உண்மை பத்திரிகையில நிறைய கட்டுரை எழுதுவாங்க. அந்த கட்டுரை படிச்சுதான் என் குடும்பம் அவங்க மேல மயங்கி அந்த காலனியாவை எங்க குடும்பத்துல இருக்குன்னு நினைச்சோம். அது என்ன செய்யல, அந்த ஒரு தவறி போச்சு. உடனடியாக என் நண்பன் சொன்ன பிறகு என் நண்பன் எந்த மறுப்பும் சொல்லாம போனாங்க, பார்த்தாங்க, காலனியாவை பிடிச்சது, சிவாவை பிடிச்சது, அந்த இதுவாச்சு. இந்த தேதி வரை என் தங்கை எனக்கு என்ன மரியாதை கொடுப்பாளோ, என்ன அன்பு கொடுப்பாளோ, அதே போன்று காலனியாவும் இந்த குடும்பத்தினரும் எனக்கு உண்டான அந்த மரியாதை கொடுத்து இன்று வரை என்னை பெருமைப்படுத்த இருக்கிறார் என்று சொல்வதற்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் நாங்கள் இப்போ படிக்கிறீங்க சாதாரண ஆட்கள் படித்தோம். இருந்தா கூட எங்க குரூப்ல எல்லாருமே, நான் சிவா, குணசேகர் எல்லாருமே பார்த்தா ஒரு கவர்மெண்ட் வேலையை சேர்ந்து எங்க குடும்பத்துக்கு அப்புறமா, அதாவது ஒரு நல்ல ஒரு படிப்பாளி குடும்பமாக மாற்றுவது எங்க நண்பர்கள் அனைவரும் சேரும். சிவாவை நான் பார்த்தது 5வது படிச்சு, நான் போர்டு படிச்சு சிங்கப்பூர் போறேன். அவங்களும் வராங்க. அப்போ பிடிச்ச இந்த நட்பு இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் தொடரும். மேலும் சிவா குடும்பத்தை நம்ம ஒரு உதாரணமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்புடைய குடும்பம். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது சிவாமா இருக்க வேண்டும். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும்னா அது காரணியமா இருக்கும். ஏன்னா அவர் எங்க பெரிய வளர்ந்து வந்தா கூட இந்த குடும்பத்துக்கு அவருக்கு இந்த பக்தியெல்லாம் சம்மந்தமே கிடையாது. ஆனா இன்றைக்கு நான் எப்ப போனாலும் சரி, அந்த ஆள்ல அப்பா அம்மா முன்னாடி ஒரு கணக்கு இருந்துருப்பாங்க. வெள்ளிக்கிழமையா அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கும். எல்லாத்தையும் அவரு பார்த்து பார்த்து பண்ணும்போது இந்த காரணம் ரொம்ப 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 பெருமை. என்னன்னா அது இந்த குழந்தைக்கு இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு பார்க்காது. அதே மாதிரி குடும்பத்துல எல்லா வீட்லயும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஏற்ற தாழ்வு இருக்கும், மாமனார் மாமியார் அண்ணா அண்ணி எல்லா பிரச்சனை. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஸ்மைல்ல அதை சரிப்படுத்தி, சில சமயத்துல சிவா கூட கோவம் வரும். இது செய்யணுமாண்ணா, இல்லைங்க செஞ்சுதான் ஆகணும், போய்தான் ஆகணும். அவனை கட்டாயப்படுத்தி யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தகுதியா பொறுப்பா பெருமையா செஞ்சு இந்த குடும்பத்தை இந்த வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க. அதே போல இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போவோம், பர்த்டே போவோம், ஹாப்பி மேரேஜ் போவோம், ஒரு கேக் சாப்பிட போயிடுவோம். ஆனா இந்த இது அப்படி இல்லை. ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பத்திலே ஒரு ஆர்டிபிஷியல் மாதிரி கொண்டு வந்து அத்தனை குடும்ப உறுப்பினருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து
அவங்க மனதில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்த இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம யாரும் மறக்க முடியாது. இது ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கிட்டு இதே மாதிரி சிவாவை போல் காரணியா போல் இந்த குடும்பத்தை நாமும் சிறப்பாக மகிழ்ச்சியாக அண்ணன் தம்பிக்கு வேண்டியதை செய்து அவர்களும் நம்ம முன்னாடி மட்டும் போதாது, நம்ம தம்பி தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்க நம்ம சிறப்பாக சொல்லிட்டு பண்ணி அதே மாதிரி அந்த இடம் நாங்க எங்க விளையாடி அல்காட்சி இருந்தோமோ அந்த இடத்த விட்டு அவங்க இன்னைக்கும் அந்த இடத்த ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி அதுக்கு அம்மாவோட பேரை வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல இருக்காங்க. அதுக்கு வந்து சிவாவுக்கும் காரணியாக்கும் தம்பி துணைகளுக்கும் நான் ரொம்ப ரொம்ப பண்றேன். இந்த குடும்பம் இன்னும் மேலும் 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 சிறப்பா வளர்ந்து இதே மாதிரி பல பேர் இந்த குடும்பத்தை பத்தி நல்ல சிறப்பா பேசி அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நல்லா வாழ நான் வாழ்த்துகிறேன். இந்த குடும்பம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் ஓங்கி வாழ எல்லாம் வழிகளை சிறப்பாக வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகளுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்தது. அஸ்வதி கரண் எடுத்து எழுத்தோம். அவன் வந்து அழகாட்டம் அதனால எழில் வந்து அழகு ஆயிடுச்சு. அவனோட சிரிப்புல கோடி கோடியா இருந்தாலும் அந்த சிரிப்புல நாங்க எல்லாத்தையும் மறந்துடுவோம். பகுத்தறிவும் பகலவனாய் பாரெல்லாம் போற்றும் உத்தமனாய் வாழ வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அதிகம் மைக் பிடிச்சி பேசுறது கிடையாது, ஃபர்ஸ்ட் பேசுறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் 1954 சாதாரண ஒரு சின்ன வேலைக்காக சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்த இடத்துல சாதாரண குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. குடிசை வீட்டில் இருந்து அப்படியே எங்களை 8 பேரும் ஈன்றெடுத்து நல்லா படிக்க வச்சாங்க. எல்லாரும் நாங்கள் நல்லா படித்தோம். எங்க படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே வேலைக்கு போனோம். என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்க அம்மா அப்பாவும் நல்ல ஒழுக்கமா இருக்கணும், எந்த ஒழுக்கத்தையும் எங்கேயுமே விட்டுடக்கூடாது, ஒழுக்கமா இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்க வின் பண்ணிட்டு வரலாம், வெற்றியோடு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒழுக்கத்தை எல்லாரும் நாங்க கடைபிடிச்சோம். எங்க அண்ணன் அதே மாதிரி எங்களுக்கு கடைபிடிச்சாரு. அப்புறம் போல கூட நாங்க எல்லாருமே வந்தோம். எங்க அண்ணனுக்கு அடுத்தது எங்க அக்கா வந்து விஜயலட்சுமி அக்கா இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு 4 பசங்க. அந்த பசங்க நல்லாவே வந்தாங்க, நல்லா படிச்சாங்க, நல்லாவே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வைஜந்தி மாலா அக்கா, அவங்களுக்கு 3 பசங்க, அவங்க நல்லா படிச்சு எல்லாருமே இருக்காங்க. அடுத்தது நானு, எனக்கும் 2 பையங்க நல்லாவும் படிச்சிருக்காங்க. எனக்கு அடுத்தது வந்து தமிழ் தங்கம், சுமதி, சுந்தரி எல்லாருமே நல்லாவே படிச்சு எல்லாமே நல்லாவே இருக்காங்க. அதெல்லாம் அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒழுக்கத்தை மட்டும் தான் நாங்க படிச்சோம். பணம் காசு அதை பத்தி ஆசையே படல. எங்க அண்ணன் நினைச்சிருந்தாருன்னா எனக்கு எவ்வளவு ஒரு எம்பியோ எம்எல்ஏ ஆகிருக்கலாம், நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா எந்த ஒரு ஆசைப்படாத எந்த ஒரு கரெக்ட் இல்லாம இருந்தாரு. அவர் வழியிலேயே நானும் ஆதார் கார்டுல கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆயிருக்கேன். எந்த ஒரு சின்ன ஒரு பைசா கூட யாருக்கே பார்க்காம இன்றைய வரைக்கும் நல்ல ஒரு மதிப்போடு தான் இருக்கேன். ஆதார் கார்டுனாலுமே எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்டாலும் நானே செய்யப்பேன். ரிட்டையர்ட் ஆகி இன்னைக்கு 9 வருஷம் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் எல்லாம் செய்யக்கூடிய சக்தி இருக்கு எனக்கு. அன்னைக்கு காசு வாங்கிறதுனா யாருக்கு எதுவும் செய்ய தெரியாது. அதனால இன்னைக்கு அதோட நல்ல ஒரு இதோட இருக்கேங்க. எனக்கு 2 பையனுங்க, 2 பையனுங்க அவ்வளோ வேற என்ன எங்களை மாதிரி ஒழுக்கப்படலாம். எனக்கு கிடைச்ச மகன்கள் சரி, மருமகன் அஸ்வதி சிற்பம் சரி. நான் எங்க அப்பா பேரை என் பையன்களுக்கு தான் வச்சேன். நான் கரண் மாதிரி மனுஷன் வச்சேன். ஆனா எங்க பையன் எங்க அப்பா பேரை வைப்பானான்னு சந்தேகமா இருந்தது. ஆனா பேர் வைக்கும் போதுதான் எனக்கே தெரிஞ்சது அவன் பேரை மாதுன்னு வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு எங்க அண்ணனையும் எங்க தம்பியையும் எங்க அக்காவையும் கூப்பிட்டு பேரை காட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என் தம்பியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஒரு கவலை தான் இருக்கு, அதிகமான கவலையா இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம், எல்லாமே எல்லாரும் நடக்கும். அந்த நம்பிக்கை வாழ்க்கை. எல்லாரும் வந்த அனைவருக்கும் என்னோட நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரங்க அவ்வளோ எல்லாரும் ரொம்ப 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 அருமையா இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்று வரைக்கும் குடும்பத்துல எல்லாமே நல்லபடியா கொண்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. வந்த அனைவருக்கும் எல்லாமே நன்றி.